Hello guys, cryptocurrency daily market updates. நம்ம சேனலை நம்பி நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ற நம்ம பீப்புள்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மார்க்கெட் என்னதான் வந்து ஒரு கிராஷை பேஸ் பண்ணி போயிட்டு இருந்தாலும் நம்ம சேனலை நம்பி நமக்காக வீடியோ பார்க்க வந்த மக்களுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். பிளாக் ராக்ஸோட வேல்ஸ் வந்து பிட்காயினை பை பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து ஒரு 1% நமக்கு ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பாசிட்டிவ் நியூஸும் உங்களுக்காக சொல்றேன். சவுத் கொரியா ஆஃபீஸ் பிரசிடென்ட் அர்ஜ் ரெகுலேட்டர் டு கன்சிடர் அப்ரூவிங் பிட்காயின் இடிஎஃப். அவங்க வந்து பிட்காயின் இடிஎஃப் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சவுத் கொரியால. ரீசெண்டா வந்து ஹாங்காங்லயும் வந்து பிட்காயினை வந்து அப்ரூவ் பண்ண இதே பேஸ் பண்ணி சவுத் கொரியாலையும் இப்போ அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ உண்மையான நியூஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ கைஸ், த கிரிப்டோ பிக்கஸ்ட் கிராஷ் இன் ஹிஸ்டரி ஹஸ் ஸ்டார்டட் அப்படின்னு தான் சொல்லணும். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் என்னதான் வந்து பிளாக் ராக்கோட வேல்ஸ் வந்து பிடிசியை பை பண்ணாலுமே கிரே ஸ்கேல் வந்து பல மடங்குல அவங்களோட ஹோல்டிங்ஸை வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. யார்கிட்டனா த்ரூ காயின் பேஸ், அந்த காயின் பேஸ் நிறுவனத்திட்ட வந்து பயங்கரமா வந்து செல் பண்றதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ரொம்பவே ஒரு டவுனை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு கைஸ். ஸோ இந்த டைம்ல கிரிப்டோவோட கிராஷ்ன்னு தான் சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் வந்து இந்த டாபிக் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, கிரிப்டோ ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் ட்ராப் டு 100-day லோ. ஒரு இந்த ஃபியர் அண்ட் கிரீடை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட புஷ்ஷை வந்து சொல்லுவோமே. ஸோ திஸ் இஸ் த டைம் டு பை லாட் ஆஃப் காயின்ஸ். ஸோ இது வந்து ஒரு புல் மார்க்கெட். இந்த டைம்ல வந்து புல் ரன் போயிட்டு இருக்க டைம்ல ஒரு ஃபியர் அண்ட் கிரீட் வந்து 48% போகுமா அப்படின்னு யாராலையுமே நினைச்சு பார்க்க முடியாது. அதை பத்தி தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கம்யூனிட்டியான இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ட்விட்டர்ல நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ், கிரிப்டோ ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் ட்ராப்ஸ் டு 100-day லோ. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்காயின் வந்து செகண்ட் டைமா வந்து $40,000 இருந்து டம்பை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த மார்க்கெட்ல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பேக் ட்ராப் வந்து ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் ஹஸ் மூவ் இன்டு நியூட்ரல் ஜோன். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் இந்த புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர்ல இருந்து டிசம்பருக்குள்ள சொல்லலாம். நவம்பர்ல வந்து இந்த கிரீடோட இது வந்து 75%ல இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய யூடியூபர்ஸ், நிறைய ட்விட்டர்ல வந்து அஃபிஷியல் நியூஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, ஓ கைஸ் மார்க்கெட் வந்து பம்ப் ஆக போகுது, நான் வந்து ரிட்டையர்ட் ஆக போறேன், அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்த அந்த டைம்ல சடனா வந்து மார்க்கெட் வந்து நியூட்ரல், ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் வந்து நியூட்ரல் இதை வந்து சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கைஸ், இதுல வந்து 0 to 100 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் வந்து மோஸ்ட் ஃபியர்ஃபுல். 0 அப்படின்னா மோஸ்ட் ஃபியர்ஃபுல். மார்க்கெட் வந்து ரொம்பவே பியரிஷா இருக்குன்னா 0 to 100 0ல இருந்ததுன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து 50 எபோவ் அப்படி இருந்துச்சுன்னா மோஸ்ட் கிரீடி. கிரீடி இந்த மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆர்எஸ்ஐ கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் கான்செப்ட்ல வந்து எப்படின்னா, மார்க்கெட் வந்து அப்ல இருந்து அந்த லைனை டிராப் பண்ணி இறங்கக்குள்ள வந்து செல் பண்ணணும், கீழே இருந்து மேலே போகக்குள்ள பை பண்ணணும். அந்த கான்செப்ட்ல வந்து எல்லாருமே ஓடுவாங்க. ஸோ இதுல வந்து இப்போ வந்து மார்க்கெட் நியூட்ரலா இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ இந்த டைம்ல வேல்ஸோட ட்வீட்டை பேஸ் பண்ணி ஓடுறதா இல்ல என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியாத ஒரு கன்ஃபியூஸ்டு நியூட்ரல் ஜோன்ல வந்து மார்க்கெட் வந்து தள்ளாடிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பேஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்பாட் பிட்காயின் இடிஎஃப் வந்து அப்ரூவ் பண்ணியுமே ஒரு சடன் டம்பை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. கிரே ஸ்கேலோட சிஇஓ மைக்கேல் சொனான்ஷெயின் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருமே வந்து இந்த யூஎஸ் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் செக் வந்து அப்ரூவ் பிட்காயின் வந்து அப்ரூவ் பண்ணிருச்சு, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபண்ட்ஸை வந்து இன்னும் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. பட் அவங்களாலையுமே எதுவுமே பண்ண முடியல. இந்த டைம்ல வந்து புல்லிஷ் மார்க்கெட் போயிட்டு இருக்க இந்த டைம்ல பெரிய பெரிய வேல்ஸாலையுமே எந்த ஒரு ஆப்பனும் பண்ண முடியல. பிகாஸ் வந்து மார்க்கெட்டோட கிரீடை பாருங்க, 48ல வந்து நியூட்ரல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இந்த டைம்ல டம்ப் ஆகுமா, பம்ப் ஆகுமா,
பை பண்ணணுமா செல் பண்ணணுமா யாருக்குமே தெரியல. ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் தான், சிம்பிள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். ஸோ காய்ஸ், நீங்கள் வந்து இந்த டைமில் என்ன பண்ண விரும்புறீங்க? மார்க்கெட் வந்து ஒரு கிரீடி சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 75 டு 50 எபோ 60 எபோல இருந்துச்சு. கிரீடி சுச்சுவேஷன்ல வந்து ஃபேர் கிரேட் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா வந்து பை பண்ணிருக்கலாம். பை ஆர் செல் வந்து பண்ணிருக்கலாம். இல்ல வந்து ஒரு 50 கீழே 30 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஃபார் ஃபார் இது டம்ப் அது பம்பை பேஸ் பண்ணக்குள்ள ஒரு நல்ல வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நியூட்ரல் லெவல்ல இருக்கு. இது வந்து செப்டம்பர் அந்த டைம்ல பியரிஷ் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கக்குள்ள இந்த நியூட்ரல் ஸ்டேஜ் வந்து இருந்துச்சு. ஸோ காய்ஸ், இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? நியூட்ரல் ஸ்டேஜ்ல இருக்கக்குள்ள பை பண்றது பெட்டரா இருக்குமா, இல்ல செல் பண்றது பெட்டரா இருக்குமா? நம்மளோட பிட்காயினை நிறைய வேல் சைட்லேருந்து இருக்கட்டும், நல்ல ட்வீட்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிடிசியை ஒரு 12 டு 16 மந்த்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ உங்களுக்கு அனலைசஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டிப்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுங்க. இந்த மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு பம்பை ஃபேஸ் பண்ணும் அப்படின்ற பாசிட்டிவ் நோட்டோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ